பொண்ணு சுமத்தி இதுல நடிக்கிறதுக்கு நாடகத்துக்கு வந்திருக்குது. என்ன நாடகம் நடிக்க போகுது? ரோமியோ ஜூலியட் நாடகம் நடிக்க போகுது. ஓம் பிரசங்கத்தை யாரையா கேட்டா? நாடகத்தை முதல்ல ஆரம்பிங்க. என்ன இதோ இப்ப உடனே போய் பெல் அடிக்கிறேன். தமயந்தி அடி பெல்ல. அண்ணே கொஞ்சம் இருங்கண்ணே. ஏப்பா கதாநாயகா கொஞ்சம் சரியா நில்லேப்பா. அவரால் எப்படி நிக்க முடியும்? அவர்தான் நில கொள்ளாம தவிக்கிறாரு. நீ பெல் அடிக்கிற வரைக்கும் அப்பிக்கிட்டே இருப்பிய. ரெடியா 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 ரெடியா? அண்ணா குடியா குடி குடிச்சு நிக்கிறானே. அட பாவி, இன்னைக்காவது நீ ஒழுங்கா நடிக்கணும்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். நீங்க சொன்னது ஒரு கால்ல ஒழுங்கா குடிக்கணும்னு விழுந்துருச்சு போல இருக்கு. நடிக்க தம்பி, இன்னைக்கு நாடகத்துக்கு என்ன வசூல் ஆகும்? குறைஞ்சது 5000 மேலே கிடைக்க போகுது. இது மாதிரி 10 நாடகம் போட்டா நம்ம சேரியில பள்ளிக்கூடம் கட்டலாம், ஆஸ்பத்திரி கட்டலாம். நாடகத்தை சீக்கிரம் ஆரம்பிக்கலன்னு தலகளா கலாட்டா பண்றாங்க. ஏன் பயப்பட? சுமதி என்ன இன்னைக்கு நாடகம் ஸ்பீடா இருக்கணும்னு ஸ்பிரிட் சாப்பிட்டேன். அட பாவி, ஸ்பிரிட்டியா குடிச்சிட்ட. நீ வேகமா வசனம் பேசினா என் பொண்ணு சிக்கனா எல்லாம் எரிஞ்சிடுமேடா. என்னங்க இப்படி கல்லு வந்து விழுதுங்களே. அடுத்த போல சேர் வந்து எங்களை என்னையா பண்ண சொல்ற? அரங்கத்துல ஆடுனா அந்தரங்கத்துல ஆடுறானையா. நடிக்கிறதுக்காக அட்வான்ஸ கொடுத்தோம், நடிச்சதுக்கு அப்புறம் குடிப்பான்னு பார்த்தோம். அவன் அட்வான்ஸாவே குடிச்சிட்டு வந்துட்டானே. அட்வான்ஸா புல்லா? அது அட்வான்ஸ். கலைக்குறமா இது? இவன் கலைக்காரனாக்கா கலைச்சு மேக்கப்பே கலைஞ்சிருக்காயா? ஏயா குடியாரமா போய் நடிக்கிறீங்க? தம்பி, குடிய பத்தி நீ பேசாத. உனக்கு அத பத்தி ஒண்ணுமே தெரியாது. தெரியலன்னா பேசக்கூடாதா? இந்த நாட்டில் எவன் ஒருவன் குடிக்கவில்லையோ, ஐயோ, அவனுக்கு கலையே வராது. ஏ, குடிக்கலன்னா உனக்கு கலையே வராம இருக்கலாம். ஆனா போதை ஜாஸ்தி ஆச்சுன்னா கொலையே வரும். மூடு மூடு மூடு. நான் அதுதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏதா கடை நான் உன் வாயை சொல்றேன். ஏய், நீ ஏன் வாயை மூடலாம்? மக்கள் சத்தம் போடுறாங்களே, அவங்க வாய் யார் மூடுறது? யோ, நாடகம் என்ன ஆச்சு? ரோமியோ ஜூலியட் நாடகம் விளம்பரம் பண்ணிருக்கோம். தேவதாச நடத்துறதே சொன்னபடி நடக்கிறேன்னா ஜனங்க சும்மா விட மாட்டாங்களே. முச்சந்திய நிக்க வச்சு ஊதி ஊதி தோலை ஊசிடுவாங்க தெரியுமா? ஐயோ கல்லு விடு. போச்சு போச்சு, உங்களால எனக்கும் கேட்ட போய். யோ கண்டாய், யோ சீக்கிரம் போய் தெரியுங்க. நான் போய் சமாளப்படுறேன். தம்பி என்னாச்சு? தம்பி ஹீரோ இருக்கானே ராஜபாத்து. ஆமா, அவன் குடிச்சு மயங்கி கிடக்கான். ஐயோ தம்பி, நாடகம் நின்னு போச்சுன்னா வசூல் பண்ணி பணத்தையெல்லாம் மோசம் பண்ணிவிட்டோம்னு குடிச்சே குறைச்சு விடுவாங்களே தம்பி. தம்பி ஏதாவது நீ என்ன பண்றது? அவன் தன்னை கெடுத்துக்கிட்டா பரவாயில்ல, ஊரால் குடியெல்லாம் கெடுக்கிறான். நான் என்ன பண்றது? நீ போய் எப்பயாவது அவன் தெரிய வை. எனக்கு இது திரும்பி கல்லுக்கெல்லாம் விழுது. திருப்பி திருப்பி என்னையே கேக்குறீடி, நான் என்னடி பண்ண முடியும்? அம்மா ஒரு ஐடியா. எல்லாரும் ஓடிக்கலான்றியா? வாங்கப்பா நீங்க வேற. ஏமா இந்த மாணிக்கம் தான் நல்லா பாடுவாரே, அவர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணா என்னங்க? அந்த மாணிக்கம் பாக்குறதுக்கு ஜம்முன்னு ஹீரோ மாதிரி இருக்கான். என்ன சொன்ன? ஒரே மொத்த மொத்திடுவோம் உன்னை. ஐயோ நீங்க ஒண்ணு ஆக்ட் பண்றதுக்குங்க. அதானே பார்த்தேன், எனக்கு குப்புன்னு வேர்த்து போச்சு. ஆமா, உங்களுக்கு இப்படித்தான் அடிக்கடி வேர்த்துக்கிட்டே இருக்கும். சார் சார், ஹீரோ இங்க. அவன் ஹீரோ இல்ல, ஜீரோ. வாங்க தம்பி. ஐயோ எப்படி படுத்துக்கிறான் பாத்தீங்களா? 2 நாளைக்கு எழுந்திருக்க மாட்டான். இவன் எழுந்திரிக்க 2 நாள் ஆகும். நம்ம நாடகம் ஒழுங்கா நடத்தலைன்னா அவங்க அடிக்கிற அடியில நம்ம எழுந்திக்கிறதுக்கு 2 மாசம் ஆகும். மாணிக்கம் ஒண்ணு பண்ணுங்களேன். என்ன? தயவு செஞ்சு இருக்கு நீங்களே ஆக்ட் பண்ணிடுங்க. ஐயோ நம்மளால முடியாதுமா. தம்பி 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 தம்பி, நீதான் பாக்குறதுக்கு அழகா ராஜா மாதிரி இருக்கு, நீயே ஆக்ட் பண்ணிடு. ராஜா? ஐயோ என்ன இது? மகாராஜா மாதிரியா இருக்கிறாங்களே, ராஜா என்ன கோவம் வருமா வராதா? நீங்க சும்மா மேடைக்கு வந்து நின்னா போதும். அப்படியே நிக்கிறது வேணும் போலாம். மாணிக்கம் ப்ளீஸ் சரின்னு சொல்லுங்களேன். என்ன முடியாதுமா? நீ என்ன நேரம் பார்த்து தகராறு பண்ணுவியா? நியாயத்தை பார்த்து நான் தயார் பண்றையா? தம்பி தம்பி இத பாரு, முடியாதுலாம் சொல்லக்கூடாது, நீ இதான் ஆக்ட் பண்ணணும். நான் தான் ஆக்ட் பண்ண மாட்டேங்கிறேன். மாணிக்கம் மாணிக்கம் ப்ளீஸ் மாணிக்கம் சரின்னு சொல்லுங்களேன். சொல்ற கேளுமா. தம்பி 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 தொட்டு தொட்டு அவரை கேட்டுக்கினா அவர் சரின்றாரு. நிச்சயமா சொல்ல என்னால முடியாது. ஐயோ மாணிக்கம் யோசிக்காதீங்களே, வேஷம் போடுங்களேன். தம்பி 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 சரின்னு சொல்லுப்பா. மௌனம் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. தமயந்தி அடி பெல்ல. இத பாருங்க, உங்க படத்துல நாங்க நடிக்கணும்னா எங்களுக்கு முதல்ல ஸ்டோரி தெரியணும். கேரக்டர் நல்லா இருந்தாதான் நாங்க ஆக்ட் பண்ணுவோம். நீங்க இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் கையோடைய கதாசிரியரை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அப்ப ஆரம்பிக்கலாமா? இது உங்க சொந்த கதை தானா? கொஞ்சம் இப்படி வரீங்களா? 30 வருஷமா என் மூடையில தோண்டி நாளுக்கு நாள் மெருகேறி மெருகேறி கதையாது அற்புத படைப்பு, அமர காவியம். உங்க வயசு 29. தமயந்தி அண்ணன் கர்ப்பத்திலேயே கதை எழுதிருக்கிறாரு. உட்கார்ந்து கேப்போமா? வாங்க வாங்க தமயந்தி உட்காருங்க. அதாவது உட்கார்ந்து சொல்லுங்களேன். ஐயோ இவருக்கு உட்கார்ந்த கதை வராதுங்க. சரி சரி நில்லு சொல்லு.
நான் சொல்லக்கூடிய கதையிலே காதல் உண்டு, தமயந்தி, வீரம் உண்டு, கண்ணீர் உண்டு, வாசம் உண்டு, மோசம் உண்டு. கதை உண்டாயா? உண்டு 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 கொடுத்த சீமான்களையும் அண்டி பிழைக்கும் ஏழைகளையும் பின்னி எழுதப்பட்ட கண்ணியின் கதை. இதெல்லாம் என்னங்க? மியூசிக், இசை அமுதம். இதையும் நீங்களே போடுறீங்களா? ஆளினால் நான் தான். தமயந்தி, நேரத்தை பத்தியா? மேல மேல இதோ தவமிருந்து கண்ட தங்க தமிழகம், அந்த தங்க தமிழகத்திலே ஒரு தன்மான அரசு, அந்த அரசுக்கு சொந்தமான ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியிலே ஒரு மகளிர் விடுதி, அந்த மகளிர் விடுதியிலே ஒரு மான் தளிர். அவள்தான் என்னுடைய கதாநாயகி. ஐயா, கதை சொல்லியானாக்கா கண்ணத்திரியா கைய வைக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, கதை என்ன உடனே காலேஜ் தானே? பார்த்து பார்த்து புளிச்சு போன ஐடியா. காட்டூர் கிராமத்துல களத்து மேட்ல அப்படி இப்படி ஒரு கிராமத்து பொண்ணா இருக்க கூடாது உங்க கதாநாயகி? அம்மா, எனக்கு கூட இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டு சலிச்சு போச்சுமா. கிராமத்து பொண்ணா ட்ரெஸ் பண்ண ஆசையா இருக்குமா? என்னங்க குழந்தை ஆசைப்படுது, கதையை மாத்த சொல்லுங்க. அம்மா நீங்க உட்காருங்கம்மா. யோ கதாசிரியரே, அம்மா சொல்ற மாதிரி கதையை மாத்தையா. கதை எழுதுற விட காப்பி குடுக்குற உத்தியோகம் நல்ல உத்தியோகம். அப்ப இத புடி. என்னங்க அந்த கூஜா நல்லா இல்ல? கும்பகோணத்திலே வாங்குனீங்க? எங்க வாங்கினா நாங்க எடுத்துக்கோங்க. எங்க வாங்குனீங்கன்னு தான் கேட்டமே தவிர நான் எங்களுக்குன்னு சொல்லல. எங்க வாங்குனீங்கன்னு தான் கேட்டோம். அம்மா பிரமாதமா கதையை ஓகே பண்ணிட்டாங்க. 100 நாளைக்கு பஞ்சம் இல்லாம ஓஹோன்னு ஓடும். அட்வான்ஸ் இதோ ரெடியா கொண்டு வந்திருக்கேங்க. அப்ப நீங்க புறப்படுறீங்க. வரங்க. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வாங்க செய்யுங்க ஆசிரியரே. தமயந்தி, நீ நல்லா கதை பண்ற. 5001. என்னங்க என்கிட்ட கூட காட்டாம பணத்தை உள்ள வச்சு பூட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு எவ்வளவு கொடுத்த அந்த ரத்தனம்? வழக்கம் போற 1000ங்கள் 10. மொத்தம் அவனை தெருவுல கிடந்த குடிகார பையன் அவனை தூக்கி எவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதி ஆக்கி இருக்கோம். இன்னும் கொடுத்தா என்ன? அது உங்களுக்கு தெரியுது, உனக்கு தெரியுது, அவருக்கு தெரியலையா? ஏப்பா, நம்ம கிட்டதான் இவ்வளவு பணம் இருக்கே, இன்னும் பணம் பணம் ஏன்பா அலையறீங்க? எவ்வளவு பணம் இருந்தா என்னமா? அவ்வளவுக்கும் கணக்கு காட்ட முடியுமா? சொத்து வாங்க முடியுமா? ஏதுடா பணம், எடுடா கணக்க, புடிடா விலங்குன்னு ஆபீசருங்க வருவாங்களே. ஆபீசருங்க இருக்கட்டும்பா, இந்த காலத்துல ஜனங்களே வந்துருவாங்க. வரலாம், ஜனங்க வரலாம். காரணம் என்ன? எல்லாம் கருப்பு பணம். அத வெள்ளையா மாத்தணும். அதாவது வேற வகையில சம்பாதிச்சதா கணக்கு காட்டணும். அதுக்காக தான் உன்னையும் ஆட வைக்கிறோம். அது மட்டும் இல்லம்மா, ஜனங்க கண்ட்ல மண்ண தூவறதுக்காக புது யோசனை. சுமதி, அப்பா உன்னையே நடிக்க வச்சு நான் சொந்தமா ஒரு படம் தயாரிக்க போறேன். ஏன் சொந்தமா படம் எடுத்தா ஒருவேளை நஷ்டம் வரும், ஒருவேளை நஷ்டம் தான் வரும். அப்ப லாபம் வந்ததா சொல்லி இதுக்குள்ள இருக்கிற அத்தனை கருப்பு பணத்தையும் கணக்குல இழுப்பேன். என்ன மூளை, என்ன மூளை! உடனே போய் ஒரு முழு பக்க விளம்பரம் உனக்கு கொடுத்துட்டு வாங்க. என்ன தலைப்பு வைக்கிறது? சுட்டால் சுமதி. எதம்மா? எதையோ தோசைய சுட்டால் சுமதி தயாராகிறது. கதை வசனம் டைரக்ஷன் உரையாடல் நானே. அம்மா என்னடா கண்ணு, பணம் பணம் நினைறீங்க, கடைசியில ஒரு நாள் சட்டையை பிச்சுட்டு ரோடெல்லாம் அலைய போறீங்க. உனக்கு முதல்ல தெரியுமா? அதே இதெல்லாம் புது திசைசாஸ்திரம். அமுதா, இந்த மண்டை குடிய நீல குடிங்க. நான் குடிச்சா உனக்கு நோய் எப்படி குணமாகும்? ஏன் ஆகாது? என்ன நம்ம 2 பேரும் ஒண்ணுதானே. இதை நான் குடிக்கணும்னா நான் ஒண்ணு கேட்பேன், அதை நீங்க கொடுக்கணும். கொடுக்கிறேன். நிஜமா? நிச்சயமா கொடுக்கிறேன். நான் எது கேட்டாலும் கொடுக்கணும். ஐயோ கண்டிப்பா கொடுக்கிறேன். அப்ப கடுங்க. என்னது? அதான். ஐயோ நாய்க்குட்டியா கூப்பிடுறது. அது இல்ல, நிச்சயதார்த்தம் நடந்தோடனே கொடுத்தீங்களே, இங்கே 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 இங்கெல்லாம். ஐயோ அது நான் கொடுக்கூடாதுமா. ஏன் கொடுக்க கூடாது? நீங்க தான் கொடுக்கணும். கொடுக்க பாருங்க. கொடுக்கூடாதுமா. கொடுங்க. கொடுக்க பாருங்க. அடி வாங்குறதுனா அழகுனியா? என்ன நடந்தது? என்னப்பா நடந்தது? மருந்தை குடிக்க சொன்னேன், அதுக்காக இப்படி போட்டு அடிக்குதுமா. இந்த அத்தார நான் ஒண்ணு கேட்டேன், கெஞ்சி கெஞ்சி கேட்டேன், கொடுக்க மாட்டேன்றாரு. அது கொடுத்தாதான் நான் மருந்து சாப்பிடுவேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, எதையோ திருடி வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். என்னங்க நீங்க ஒண்ணு குழந்தைகிட்ட போய் விளையாண்டுகிட்டு கொடுத்துருங்க. என்னங்க நீங்களும் விவரம் தெரியாம அது என்ன கேட்க தெரியுமா? என்ன கேட்டா உனக்கு என்ன? என் பொண்ணு ஆசையா கேக்குறா. உங்க அப்பா மட்டும் சொத்தா பாயா போகுது, கொடுத்து தொலை. சும்மா குடு மாமா. குழந்தைய குடுன்னு சொல்லுது, கொடுங்க. நான் கொடுக்கறதா? கொடுங்க, கண்டிப்பா கொடுத்துருவேன். என்னங்க பயம் கொடுத்துறீங்க?
என் பொண்ணு அழறா, என் வயிறு எரியுதே. அவளுக்கு வேற எரியுதான், கொடுங்களேன். சரி கண்ண மூடு, நான் கொடுக்குறேன். கொடுத்து முடிகிற வரைக்கும் கடை தரக்கூடாது. சரி, மூடுங்க. முடிக்கிட்டேன். நீங்க 2 பேரும் கண்ண மூடுங்க. நாங்களுமா? ஆமா, 3 நாள் தான் கொடுப்பேன். ஒரே நேரத்துல எல்லாருமா? ஐயோ, சீக்கிரமா முடிக்குங்கப்பா. இருங்க இருங்க. மூடடே. மூடிட்டேன். என்னது சத்தம் கேக்குது? இங்கே இங்கே அப்படி இங்கே கண்ண தர. எங்க தலை வா வா வா, டாக்டர் காசு தான் இன்ஜெக்ஷன் போட. ஆமா இங்க வாங்க. என்ன கேட்டிருக்கா பாத்தீங்களா? உன் மகளாச்சே, அதைத்தான் கேப்பா. சரி உள்ள வாங்க. உனக்கு ஞாபகம் வந்துருச்சா? தரேன். என்னது மறந்துடு. பெரிய என்னமோ புதுசா கேக்குற மாதிரி கேக்குற.